ஒரு சூப்பரான சாங்கை கேட்டுட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயம் எஃப்எம் 7.1. நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா தமிழ் சாங்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அண்ட் போனதில் ஓல்டு தமிழ் சாங்குக்கும் நியூ தமிழ் சாங்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அண்ட் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குசேலன் படத்தில் இருக்க அந்த சினிமா அந்த சாங்கை எழுதும் போது நம்ம வாலி சார் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சார் கிட்ட என்ன சொன்னார் சொல்லி பார்த்துடலாமா வாங்க. டிஸ்க்ளைமர்ப்பா, இதில் எனக்கு கொஞ்சம் கற்பனை கதையும் இருக்குது. ஓகே, இப்போ நான் அந்த இன்சிடென்ட் நரேட் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணணும் அதை இமேஜின் பண்ணணும். ஓகே, இமேஜின் பண்ணுறீங்களா? வாங்க. நம்ம ஜிவி சாரும் நம்ம டேரக்டர் சாரும் நம்ம வாலி சார் வீட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு? அந்த சினிமா அந்த சாங்குக்காண்டி அந்த சுட்டேஷன் நரேட் பண்ணி நம்ம வாலி சார் கிட்ட சொன்னால் நம்ம வாலி சார் வந்து ரொம்ப சூப்பராக எழுதி கொடுத்துருவான்னு சொல்லி போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம டேரக்டர் சாரும் நம்ம ஜிவி சாரும் நம்ம வாலி சார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம வாலி சார் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து மேலே உட்காந்துருக்காரு, சேரில் உட்காந்துருக்காரு, கீழே வந்து இவங்க உட்காந்துருக்காங்க. அண்ட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்க நரேட் பண்ணுறாங்க. நரேட் பண்ண முறை நம்ம வாலி சார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அவர் எழுத முறை என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட்டு ஹிட் ஆகிடும் சொல்லிடுறாரு. நம்ம வாலி சார் எழுதி முடிச்ச அப்புறம் நம்ம ஜிவி சார் வந்து வாங்கி ரீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, சினிமா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். அது ஏன்னா அவர் என்ன எழுதினான்னா, கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அது கண்ணில் காட்டுறது சினிமாடான்னு கொஞ்சம் எழுதிட்டாரு. நம்ம ஜிவி சார் என்ன சொன்னா, சார் இந்த ஒரு லைனை மட்டும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாலி சார், இல்லைப்பா இந்த லைன் மாற்ற வேண்டாம், நீ அப்படியே இந்த பாட்டுக்கு கம்போஸ் பண்ணி மியூசிக் போடு, கண்டிப்பாக இந்த பாட்டு ஹிட் ஆகிடும் சொல்லி நம்ம வாலி சார் சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வாலி சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸோட நம்ம மியூசிக் பண்ண போகிறாரு. யாருன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் சார். அண்ட் அவரும் மியூசிக் கூட ரொம்ப சூப்பராகவே அந்த பாட்டை கம்போஸ் பண்ணிப்பார். ரொம்ப அழகாக இருக்கும், கேட்க சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சுங்க. அந்த பாட்டு ஏன் ஹிட் ஆச்சுன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம சினிமா எந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்லி 2008 அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. விஷுவலாகவும் ரொம்ப அழகாக இருக்கும், ரிலிக்ஸ் செம்மையாக இருக்கும், அண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாட்டை நீங்கள் இன்னும் கேட்கலன்னா கேளுங்க. ஆனால் வந்துட்டு என்னென்னா, கேட்குறோன்னு தாண்டி யூடியூப்பில் அந்த பாட்டு கொஞ்சம் வீடியோவாக பாருங்கள். அப்போ தான் அந்த பாட்டோட அருமை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக அந்த பாட்டு இருக்குது. ஓகே, அதுக்கு நீ இப்போ கேட்க போயிடாதீங்க, ஏன்னா உங்களுக்காண்டி ஒரு அழகான பாட்டு இருக்குது. இந்த அழகான பாட்டை கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாமா? நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயம் எஃப்எம் 7.1. நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாங்கை கேட்டுட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயம் எஃப்எம் 7.1. நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளூ ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டேன். இல்லை ஏன் ப்ரோ க்ளூ ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியே கேட்டு சொல்லி கேட்டால், ஐயோ அதெல்லாம் இல்லை, சந்தோஷம் தான், நீங்கள் கண்டுபிடிச்சா நான் ரொம்ப ஹாப்பி தான். பட் என்ன தான் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதை நான் தாங்க சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு தான் நீ உட்கார வச்சுருக்கீங்க. அதை சொல்லாமல் போனால் கோச்சிப்பீங்க. நானே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சொல்ல எதை பற்றி பேச போகிறோம்னா தமிழ் சாங்ஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். பட் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், நான் தமிழ் சாங்ஸ் மட்டும் கேட்க மாட்டேன், எல்லா லாங்குவேஜ் சாங்ஸும் நம்ம கேட்பேன். அது லாங்குவேஜ் பெரியெல்லாம் இந்த சாங்ஸ்லாம் இல்லைப்பா. பட் இன்றைக்கி நம்ம சொல்ல தமிழ் சாங்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துலாம். ஓகே, அண்ட் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கேன், அந்த லிஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது, பார்த்தலாமா? தோரம்பருப்பு 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 1 கிலோ. ஐயோ சரிங்க, இது எங்கள் அம்மா கொடுத்த அந்த மளிகை ஜாமான் லிஸ்ட்டு. ஷோ முடிச்சப்பறம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. அரை தூக்கத்தில் கொஞ்சம் உளறிட்டேன். இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சொல்ல தமிழ் சாங்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட்டு படி முதல்ல என்ன இருக்குன்னா, ஓல்டு தமிழ் சாங்குக்கும் நியூ தமிழ் சாங்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அடுத்து இந்த குசேலன் படம் இருக்குது தெரியுமா? குசேலன் படம் ஞாபகம் இல்லையா? நான் சொல்கிறேன் இந்த பசுபதி சார் நம்ம ரஜினி சார் நடித்தார், ஞாபகம் வருதா? அந்த படத்தில் இந்த சினிமான்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அந்த பாட்டு எழுதும் போது நம்ம வாலி சார் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சார்ட்ட என்ன சொன்னால் சரி, அந்த இன்சிடென்ட்டை உங்களுக்கு நான் ரைட் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட், எனக்கு தமிழ் சாங்ஸில் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் காம்போ, ஸோ அது யாருன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக நான் அடிக்கடி கேட்க மோட்டிவேஷன் சாங்ஸ் என்னெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஷோ முடியுமா கொஞ்சம் மோட்டிவேட்டாக முடியல, அதனால தான். ஓகே, இன்னும் முடியலப்பா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, உடனே பேராதீங்க, சொல்கிறேன். பட் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குல்ல, எனக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் டைம் வேணும். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நீங்கள் எங்கேயும் பேராதீங்க, உங்களுக்காண்டி ஒரு அழகான பாட்டு வருது. இந்த அழகான பாட்டை கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயம் எஃப்எம் 7.1. நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.